வாழ்வோம் வாழ்விப்போம். நமக்கு வேண்டாத கிரகங்கள் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்ததுன்னா அது பாதிக்கும். ஆமா, சில வீட்டுல சில பொண்ணுங்க கல்யாணம் ஆகாமே வீட்டுல இருக்கும். அது வீட்டுல இருக்க வரை அவன் அப்பனுக்கு வேலையும் கிடைக்காது, சோறும் கிடைக்காது. லாஸ்ட் அப்பா பொண்ணானாலும் சரி, நிறைய இருக்கு. அந்த உறவுகள்ல கூட ராசிகள் ஒத்து போறதுன்னு இருக்குது இல்லையா? உங்க இயல்புக்கும் அது மாறி இருக்கும். சில பொண்ணுங்களை கல்யாணம் கட்டி கொடுத்த முறை வீடு நல்ல ஒரு அது வரை கிடந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணு கூட சரியாக வீடு சப்போர்ட் பண்ணும். இங்க இருக்கிறது வேற தொடச்சிட்டு இருப்பாங்க. பட் உறவுல நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைல நம்ம பெத்த பொண்ணு அவனால நம்ம கஷ்டமா நினைச்சிட்டு இருப்போம். அப்படி அல்ல. புதுசாக நம்மள்ட்ட வந்து சேரக்கூடிய உறவுகள் இல்ல இருக்கக்கூடிய உறவுகள் இதுல எல்லாம் என்ன இருக்குதுன்னா, ஒத்து போகாதவர்கள் இருந்ததுன்னா அடுத்த நிமிடம் நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வாரான்னா வீட்டுக்காரன்னு அடிச்சிடும். நமக்கு தெரியாது, அவன் வந்து ரசி இவன் அடிச்சிடும். அதுக்குள்ள சில பொண்ணுங்க எங்கேயாவது கல்யாணம் பண்ணி அங்க போனா மாமியார் செத்துருவா, மாமனார் தனியா இருப்பாரு. இதுக்கு ராசியை சொல்லுவான், மூல நட்சத்திரம் அது இதுன்ட்டு. பட் அதெல்லாம் விட்டு நான் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்த உடனே சொல்லலாம், இது வீட்டுக்கு வந்தா இதுதான். அப்படி வந்தது ஒரு கேஸ். நான் சொன்னேன் வேண்டான்னு, கேட்கல. அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன். கேட்டீங்க அம்மா நல்லா இருந்த அம்மா 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு நோய் வந்தது, 5ஆவது மாசம் செத்து போயிட்டார். தாயை பறி கொடுத்தாச்சு. யோசிச்சு பாருங்க, யார் காரணம்? அந்த பொண்ணை கட்டாம இருந்தா தாய் இருப்பா இல்ல. அதுக்குதான் நல்லது கெட்டதை கேட்டு செய்யணும், பார்த்து செய்யணுங்கிறது. வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உங்களை தாண்டி உங்களுக்கு மேல. அதான் தலையெழுத்தை யார் பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் உண்மை. ஒரு பாடம் இருக்கு. இல்ல எல்லாம் எனக்கு தெரியும்னா நீங்க படிச்ச படிப்புக்கா வேலை பாக்குறீங்க, நீங்க நினைச்ச நினைப்புக்கா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க ஆசை வேற, நீங்க வாழ்ற வாழ்க்கை வேற. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தாலையும் தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்ல, எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது. எங்க நான் ஆரம்ப காலகட்டத்துல இத நண்பர்கள்ட்ட சொல்லும் போது பசங்க இதெல்லாம் நான் சொல்றதை விட்டுட்டேன். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ ரொம்ப சிந்திக்கிறப்பாவும் இதெல்லாம் வேறப்பாம்பாங்க. இல்லப்பா இதான்பா உண்மைப்பா. ஏன்னா தியானம் பண்ணா இதெல்லாம் தெரியும், நம்ம தியானம் பண்ணணும். எல்லாத்தையும் எங்கிட்ட இருக்க பிரெயின் தானே உங்ககிட்டயும் நீ பயன்படுத்தல, நான் பயன்படுத்துறேன். தட்ஸ் ஆல். இப்ப நான் வந்து எங்கிட்ட இருக்க பென்சில் 2 பேருக்கும் ஒரே பென்சில் கொடுத்துருக்காங்க. நான் சிவி வச்சிருக்கேன், எழுத ஈஸியா இருக்கு. நீ மொட்டையா வச்சிருக்கேன், எழுத முடியல. தட்ஸ் ஆல். இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கை என்பது எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு யாருனால லாபம் வரணும், யாருனால தொடர்பு இருக்கிறதோ அதை சுற்றிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். முதல்ல நம்ம அதை தான் கண்காணிக்கணும். நம்ம கூட யாருனால எல்லாம் கர்மா இருக்கு, யாருனால நமக்கு லாபம் இருக்கு, யார் நஷ்டம், நம்ம பண அளவுல தான் பாக்குறோம். இவங்கனால வருமானம் வருது, இவங்கனால நல்லா இருக்கிறோம், இவங்க நம்மள்ட்ட பாசமா பேசுறாங்க, அது அல்ல. உங்க வாழ்க்கையை வந்து இழுத்துட்டு போறதுக்கும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட். ஏன்னா எனர்ஜெட்டிக் பர்சன்ஸ் மஸ்ட். அது நமக்கு தெரியாது. துன்பங்களுக்கு காரணம் இதுதான்.